அண்மைச் செய்தி. பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீராங்கனை துளசிமதி வெள்ளிப் பதக்கம் வென்றார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த மற்றொரு வீராங்கனை மனிஷா ராமதாஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். பாராலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீராங்கனை துளசிமதி வெள்ளிப் பதக்கம் வென்றார். மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த மற்றொரு வீராங்கனை மனிஷா ராமதாஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் டென்மார்க் வீராங்கனையை வீழ்த்தினார் மனிஷா ராமதாஸ். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீராங்கனை துளசிமதி முருகேசன். அதே போன்று அதே பிரிவில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார் மேலும் ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீராங்கனை மனிஷா ராமதாஸ். எனவே இன்று இந்த பாரிஸ் பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவுக்கு மேலும் 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு வெண்கலம் பதக்கம் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கம் என 2 பதக்கத்தை கிடைத்திருக்கிறது. 2 பதக்கத்தை வென்றவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.